ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன் வாங்க. ஒரு பேங்க்கில் ஆஃபீஸ்லாம் சுத்தம் பண்ணுற வேலைக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர்கிட்ட அங்கே வேலை செய்கிற மேனேஜர் ஒருத்தர், உங்கள் இமெயில் ஐடி சொல்லுங்கள், அப்புறம் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஆஃபீஸ் க்ளீன் பண்ணுறவர் சொல்கிறாரு, தர துடைக்கிற வேலைக்கு எதுக்கு சார் இமெயில் ஐடியெல்லாம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மேனேஜர் சொல்கிறாரு, நீ எந்த வேலை செஞ்சா என்ன, பேங்க்ல வேலை செய்கிற, அதை மறந்துடாத. ஒரு இமெயில் ஐடி கூட தெரியாமல் நீ இங்கே வேலை செய்கிறியா அப்படின்னு சொல்லி அவர் வெளியே அனுப்பிட்டாரு. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தாரு. அப்போது பக்கத்து மார்க்கெட்டில் தக்காளி வெங்காயம் வாங்கி தெருவாக விற்க ஆரம்பித்தார். அவர் கையில் லாபம் கொஞ்சம் வந்தது. அப்புறம் அதுவே தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தார். ஒரு நாள் மிகப்பெரிய மார்க்கெட் வியாபாரியாகவும் ஆயிட்டாரு. அப்போ ஒரு வங்கி கணக்கு ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு வங்கி ஊழியர் இவரை பார்க்கறதுக்கு வந்திருக்காரு. வந்தவர் வங்கி கணக்கோட உங்களை இணைக்கணும், அதனால உங்க இமெயில் ஐடி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு அப்ப சொன்ன மாதிரியே சொல்றாரு. ஒரு இமெயில் ஐடி கூட தெரியாம நீங்க இவ்வளோ பெரிய ஆள் ஆயிருக்கீங்கன்னா அதெல்லாம் தெரிஞ்சா நீங்க எவ்வளோ பெரிய ஆள் ஆயிருப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த வியாபாரி சொல்றாரு, அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் ஒரு பேங்க்ல தர தொடச்சிட்டு இருந்திருப்பேன், இவ்வளோ பெரிய வியாபாரியெல்லாம் ஆயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாய்ப்புகள் விலகும் போது அதை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. ஒரு வாய்ப்புகள் உங்களை விட்டு விலகுதுனாலே அதை விட மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அதுக்காக முயற்சி பண்ணுங்க. வாழ்க்கையில் மேலும் மேலும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.